உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்ஸில் ஆப்டிடியூட்டில் இந்த 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 டைமென்ஷன், அதாவது அளவியில் இருக்கக்கூடிய 2 டைமென்ஷன் அழைக்கக்கூடிய 2D ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக 3Dயில் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லலாம். ஆனால் 2 டைமென்ஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் தான். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இத்தனை சென்டிமீட்டருக்கு இத்தனை சென்டிமீட்டருக்கு எண்ணில் அந்த முக்கோணத்தின் பரப்பை காண்க, சரிவகத்தின் பரப்பை காண்க, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் நிலம் இருக்குது, அப்போ அதனுடைய பரப்பை காண்க, சுற்றளவை காண்க, முக்கோணத்தில் இருக்கக்கூடிய சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க, அதோட மூலைவிட்டத்தை காண்கன்னு டேரக்ட் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் 2 டைமென்ஷனில் கேட்குறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப சிக்கல். 3 டைமென்ஷன்லையே ஃபார்முலா இப்படி தான் வருதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். அதே போல் தான் 2 டைமென்ஷன்லையும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வருது, இந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றபடி நான் செக் பண்ணதில் எல்லாமே டேரக்ட் கேள்வி தான். ஸோ நம்ம ப்ராப்ளமுக்கே போக வேண்டாம். ஃபார்முலா இதுதான் 2 டைமென்ஷன் தெரிஞ்சிட்டாலே முக்கால்வாசி கான்செப்ட் முடிஞ்சு. ஸோ அதன் அடிப்படையில் 2 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபார்முலாவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், புரிஞ்சு பார்க்க போகிறோம். அதுதான் மேட்ரு, சரிங்களா? மனப்பாடமே பண்ண தேவையில்ல. எஸ். ஸோ பொதுவாக 2 டைமென்ஷனில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து சதுரம், இன்னொன்று வந்து செவ்வகம். இதுதான் இருக்கக்கூடிய பேசிக்கே, சரிங்களா? முதல்ல சதுரம் செவ்வகம் தெரியும், இது பேசிக். நம்ம 3 டைமென்ஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கன அளவு, சரிங்களா? கன அளவு, வலைபரப்பு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல் 2 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பரப்பு, இன்னொன்று சுற்றளவு. பரப்புனா ஏரியா, சுற்றளவுனா பெரிமீட்டர். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒன்று பரப்பு, இன்னொன்று சுற்றளவு. இந்த ரெண்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 பக்கங்களின் பெருக்கற்பலன் தான் பரப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சதுரம் அப்படின்னாலே அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பக்கத்தையும் இன்னொரு பக்கத்தையும் பெருக்கினால் வர்றது தான் பரப்பு. ஒரு பக்கத்தையும் இன்னொரு பக்கத்தையும் பெருக்கினால் வர்றது தான் பரப்பு. அப்போ இதை நம்ம எல் பின்னு வச்சுக்கிட்டா, எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீளம், இது எல், இது பின்னு வச்சுக்கிட்டோம். எல் இன்ட்டு பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ செவ்வகத்தின் பரப்பு எல் இன்ட்டு பி. சுற்றளவுனா அனைத்து பக்கங்களின் கூடுதல். இப்போ இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, அதனால 4A. அப்போ இங்கே 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது, அதனால தான் 2L + 2Bயை 2 காமனாக எடுத்து L + Bன்னு போடுறாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரப்பளவு அப்படிங்கிறது 2 பக்கங்களின் பெருக்கற்பலன் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஸோ பரப்பு அப்படிங்கிறது 2 பக்கங்களின் பெருக்கற்பலன் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? பரப்பு. இதில் இதுதான் நினைக்கிறேன். இது வச்சுக்குவீங்களா? இது வச்சுக்குவோம், நம்ம இது வச்சுக்குவோன்னு நினைக்கிறேன். எஸ் பரப்பு. சரியா? இது எல்லாருக்குமே புரியுதா? எஸ் சார், புரியுது சார். அடுத்ததுக்கு தயவு செஞ்சு போயிருங்க சார். இப்போ அடுத்து நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை ஃபுல்லாக நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ நம்ம சதுரம் செவ்வகம் நல்லாவே தெரியும், பரப்பு சுற்றளவு தெரியும். மற்றது தான் பிரச்சனை. இந்த சரிவகங்கிறாங்க, சாய் சதுரம்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து நாற்கரம்ங்கிறாங்க, இணைகரம்ங்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமாக புரியவே இல்லை சார். அதுதான் சார் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. எது சரிவகம் தெரியல, எது நாற்கரம் தெரியல, எது இணைகரம் தெரியல. சிம்பிள் சார். இப்போ நான் ஒரு சதுரத்தை எடுத்துக்கிறேன். இந்த சதுரம் சாய்வாக இருந்தால் சாய் சதுரம், இந்த சதுரம் சாய்வாக இருந்தால் சாய் சதுரம். சாய் சதுரம் ராம்பஸ். அப்ப சதுரம் சாய்வாக இருந்தாலே அங்கே கான்செப்ட் என்ன? அனைத்து பக்கங்களும் சமமாகத்தான் இருக்கும். அப்ப அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தா சதுரத்துக்கும் சுற்றளவு 4A தான், சாய் சதுரத்துக்கும் சுற்றளவு 4A தான். ஏன்னா சுற்றளவு என்பது அனைத்து பக்கங்களின் கூடுதல். அம்புடுத்த
சூப்பர் சார். அப்போ இதுக்குமே நம்ம ஏ ஸ்கொயர்னு போட்டுடலாமே சார்? பண்ணக்கூடாது. பரப்புங்கிறது செங்குத்தான அளவுகளின் பெருக்கற்பலனாக இருக்க வேண்டும். செங்குத்துனா இதை நம்ம D1ன்னு எடுத்துக்கிறோம், இதை நம்ம D2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ செங்குத்தாக மற்றும் கிடைமட்டமாக. இதையே சார் நம்ம செங்குத்தாக ஏ இருக்கு, கிடைமட்டமாக ஏ இருக்கு, அதனால ஏ ஸ்கொயர். சார் செவ்வகத்துக்கு நம்ம என்ன சார் பண்றோம்? செங்குத்தாக என்ன இருக்கு? பி இருக்கு, கிடைமட்டமாக எல் இருக்கு, அதனால எல் இன்ட்டு பின்னு சொல்றோம். அப்ப இங்க செங்குத்தாக D1 இருக்குது, கிடைமட்டமாக D2 இருக்குது, அதனால சாய் சதுரத்தின் பரப்பு ஆஃப் D1 இன்ட்டு D2ன்னு சொல்லணும். ஆஃப் D1 இன்ட்டு D2. சதுரம் சாய்வாக இருந்தால் சாய் சதுரம், செவ்வகம் சாய்வாக இருந்தால் இணைகரம், பேரலல்கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துலையும் இது பி தான், இது எல் தான். நீங்க குழப்பிக்குவீங்கிறதுக்காக இதை அவங்க ஏன்னு வச்சுக்கிறாங்க, இதை அவங்க பின்னு வச்சுக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், இதுக்கு என்ன சுற்றளவு? செவ்வகத்தில் இருக்கக்கூடிய சுற்றளவே 2 இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு நம்ம எழுதிக்கலாம். 2 இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதா? சுற்றளவு என்ன? நான் சொன்னேன் கிடைமட்டமாக செங்குத்தாக. அப்போ அந்த கிடைமட்டத்தை ஏல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம செங்குத்தாக இதை நம்ம செங்குத்து எடுத்துக்க முடியாதனால இதை அவங்க ஹச்சுன்னு எடுத்துக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இதை அவங்க ஹச்சுன்னு எடுத்துக்கிறதுனால எதையும் பெருக்கணும், இந்த ஏவையும் ஹச்சையும் பெருக்கணும். அதனால தான் இதை எல் இன்ட்டு பின்னு சொல்கிறாங்க. இதை அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? ஏ இன்ட்டு ஹச்சுன்னு சொல்லுவாங்க. ஏ இன்ட்டு ஹச்சுன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். செவ்வகம் மற்றும் இணைகரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃப் சேராமல் இருக்கும் பரப்பளவு, மற்ற எல்லாத்துக்குமே ஆஃப் வரும். இங்கே ஆஃப் D1 இன்ட்டு D2. இனிமே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆஃப் வரும். இணைகரம் செவ்வகத்துக்கு மட்டும்தான் எல் இன்ட்டு பி ஏ இன்ட்டு ஹச்சுன்னு சொல்லலாம். அது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு தேவை இதோட உயரம், அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்குனா வர்றதான் இணைகரத்துடைய பேரலல்கிராம், இதோடைய பரப்பு ஏரியா. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். புரியுதா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? சார் சதுரத்திலேருந்து வந்தது சாய் சதுரம், செவ்வகம் சாய்வாக இருந்தால் இணைகரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரிவகம் மற்றும் நாற்கரம். நாற்கரம் என்றால் என்ன? இப்போ அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்து ஒரு சதுரம் சாய்வாக இருந்தால் சாய் சதுரம், நீளமும் சமமாக இருந்து அகலமும் சமமாக இருந்து சாய்வாக இருந்தால் அதுக்கு பேர் இணைகரம். அனைத்து பக்கங்களும் சமமாக இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் நாற்கரம். புரியலையா சார்? இப்படி இருக்குது, இது வேற பக்கம், இது வேற பக்கம், இது வேற பக்கம், இது வேற பக்கம். இது அவங்க நாற்கரம்னு சொல்கிறாங்க. அப்போ நாற்கரத்துக்கு நம்ம என்னடா பண்ணணும் அப்படின்னா, அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஆஃப் போட்டுக்க வேண்டியதான். இதுக்கு கிடைமட்டம் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? வராதே சார். அதனால தான் சொல்கிறாங்க, இதை ஒரு கோடு போட்டுக்கங்க. இதை ஒரு கோடு போட்டு, இது ஃபுல்லாக நீளமாக இருக்கா, இதை நம்ம டீன்னு வச்சுக்கலாம். இது ஒரு கோடு போட்டுக்கலாமா? இங்கே இருக்கிறத H1ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாமா? இதை நம்ம H2ன்னு வச்சுக்கலாம். அப்போ டி ப்ளஸ் மூளை விட்டம் ப்ளஸ் இதையும் கூட்டணும், ப்ளஸ் H1 ப்ளஸ் H2. இதுக்கு பேர் தான் நாற்கரம். அடுத்து ட்ரபீசியம், சாய் சதுரம், சரிவகம். சரிவகம் என்றால் என்ன? ரொம்ப ஈஸி. இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இங்க கிடைமட்டமாக 2 பரப்பளவு இருக்கும், 2 வெவ்வேறு அளவு கொண்ட, கிடைமட்டமாக வெவ்வேறு அளவு கொண்ட ஏபின்னு இருக்கும். இது சேர்ந்திருக்கும், இதுக்கு பேரு சரிவகம், ட்ரபீசியம். அப்ப என்ன பக்கம் என்ன சொல்லணும்? இதோட ஹச்சை நான் எடுத்துக்கிறேன், ஆனா 2 அளவுகள் இருக்கு, அதனால ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹச்சு ஆஃப். மற்றபடி பெரிமீட்டர்னா சுற்றளவனா அனைத்து பக்கங்களின் கூடுதல். எல்லா பக்கத்தையும் கூட்டிருங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேரு நாற்கரம்.
இதுக்கு பேரு சரிவகம். முடிஞ்சு போச்சுங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒன்றுமில்லை, ரொம்ப ஈஸியானது தான். என்னது? ஆமாம், வட்டம். இல்லைன்னா முக்கோணத்தை எடுத்துக்கோமே. முக்கோணத்தில் 3 வகையான முக்கோணங்கள் இருக்கு. ஒன்று செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் என்றால் என்ன? ஸோ 90 டிகிரி இருக்கும், அது இருந்தால் செங்கோண முக்கோணம். இல்லைன்னா சமபக்க முக்கோணம், அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கிறது. இல்லைன்னா இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம், அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால் சமபக்க முக்கோணம். 2 பக்கங்கள் சமமாக இருந்தால் இரு சமபக்க முக்கோணம். 3 பக்கமும் சமமில்லாமல் இருந்தால் அது என்ன முக்கோணம்? ஏபிசி, அசம பக்க முக்கோணம். மொத்தம் 4 வகையான முக்கோணம். சிம்பிள். சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ஒன்றும் கிடையாது, ஆஃப் பி இன்ட்டு ஹெச். செங்கோணமும் இருக்கு, கிடைமட்டமும் இருக்கு. இதை ஹச்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். மற்றபடி சுற்றளவு நான் எப்போதும் சொன்னாப்புல அனைத்து பக்கங்களின் கூடுதல். அனைத்து பக்கங்களின் கூடுதல். இந்த செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும் பிதாகரஸ் தேற்றம் நம்ம பயன்படுத்தலாம். பிதாகரஸ் தேற்றம் உங்களுக்கு தெரியும். ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். கர்ணத்தின் வர்க்கமானது அதன் அடுத்துள்ள பக்கத்தின் வர்க்கத்திற்கு மற்றும் எதிர்ப்பக்க வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பிதாகரஸ் தேற்றம் மனப்பாடம் பண்ணி 10ஆம் வகுப்பு படிக்கும்போது 5 மார்க்கு சொலையா எடுத்திருப்போம். அது இதுக்கு மட்டும் பொருந்தும். அடுத்ததாக சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்துக்கு கண்டிப்பாக ஹச்சுன்னு இருக்கும். பட் ஆனால் சமபக்க முக்கோணத்துக்கு மட்டும் ஏங்கிற சைடு இருந்தால் மட்டும் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். √3/4a² என்பது ஏரியா. ஒருவேளை அவங்க ஹச்சு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, எனக்கு இந்த ஹச்சு மட்டும் வேணும்னு கேட்டால் அதே √3/2a இது கண்டுபிடிச்சா ஏ கிடச்சிரும். அதாக இதுதான் ரொம்ப முக்கியம். இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் உங்களுக்கு தெரியும், 2a + b. சுற்றளவு எப்போதும் போல நம்மளுக்கு தேவை பரப்பளவு. கிடைமட்டம் என்ன இருக்கு? இதுதான் இருக்கு, ஹச். ஸோ ஆஃப் பி இன்ட்டு ஹச். ஆஃப் பி இன்ட்டு ஹச் முடிந்து விட்டது. இது அசம பக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் ஏ இஸ் ஈக்குவல் டு √s bracket ஆஃப் s மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இங்கே எஸ் என்பது a + b + c டிவைடட் பை 2. இது எல்லாருக்குமே தெரியும். அசம பக்க முக்கோணத்தின் ஃபார்முலா என்னன்னா a is equal to √s. எஸ்ங்கிறது இங்கே கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் ஆல் சைடு டிவைடட் பை 2. ஸோ எல்லா சைடுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டு இந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணணும். கிளியரா? முடிஞ்சு போச்சா? புரியாமல் ஒன்றும் இல்லையே. சரி, அவ்வளோதான். வேற என்ன சார் இருக்குது ஃபார்முலாவில்? 2Dயில் வட்டம். வட்டம் என்பது நம்ம முழு வட்டத்தை சொல்லலாம், இல்லை அரை வட்டத்தை சொல்லலாம். வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா πr². சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2πr. இதுவே அரைவட்டத்துக்கு ஃபார்முலா என்ன சொல்லலாம்? πr² டிவைடட் பை 2. πr² டிவைடட் பை 2 ரொம்ப முக்கியம். ஆனால் சுற்றளவு நல்லா கவனிச்சுக்கணும். எந்த இடத்துல என்ன வருது நல்லா கவனிச்சுக்கணும். 2πr. 2πrங்கிறது ஃபுல்லாக. இங்கே சுற்றளவுங்கிறது இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். 2r + 2πrனா வெறும் πr. πrல பாதி, இதில் பாதி. அதாவது இது ஒரு πr, இது ஒரு πr. இது ரெண்டும் சேர்ந்தது தான் 2πr. இதில் இருக்கக்கூடிய ஒரு πr + 2r 2r, இல்லை டின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். முடிஞ்சா? எஸ். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு, அதை சொல்லிட்டேன்னா முடிஞ்சு. ஒரு வட்டத்தை நான் எடுத்துக்கிறேன்னா வட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவாங்க. வட்டக்கோண பகுதி என்ன என்றால் என்ன? ஒரு கோணத்தின் வாயிலாக ஒரு வட்டத்தை பிரிக்கக்கூடிய பகுதி. அதான் வட்டத்தில் ஒரு தீட்டா மூலமாக, கோணத்தின் மூலமாக பிரிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியோடைய ஏரியா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பொதுவாக ஒரு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr².
இதில் இருந்து மொத்தம் இருக்கக்கூடிய டிகிரி என்னது 360 டிகிரி. 360 டிகிரியில் நீங்கள் இந்த தீட்டா மூலமாக பிரிக்கக்கூடிய பகுதி. அதனால் தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr². புரியுதா இல்லையா? சரி, இந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டால் போட்டுடுறீங்க. சுற்றளவுனா என்ன பண்ணுவீங்க? இந்த வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. அதனால் 2r ப்ளஸ்ஸு இது நம்மளுக்கு வேணும். இதை அவங்க எல்லுன்னு வச்சுக்கிறாங்க. இந்த எல் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த 2πr சுற்றளவு கண்டுபிடிக்க போகிற சுற்றளவு. இந்த எல்லு இப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எல் இஸ் நத்திங் பட் இதே போல் தீட்டா டிவைடட் பை 360 இந்த தீட்டானால் உருவாகக்கூடிய சுற்றளவின் பகுதி என்ன? அதான் தீட்டா பை 360 2πrன்னு போட்டு எல்லை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி தீட்டா பை 360ன்னு πr² போட்டு இதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறோமோ, இதனுடைய நீளத்தை கண்டுபிடிப்பதற்காக 2πr என்ற சுற்றளவில் நம்ம தீட்டா பை 360 எடுத்தா இந்த எல்லு கிடைச்சிரும். ஆனால் கொடுக்கக்கூடிய பகுதியின் சுற்றளவுன்னு கேட்டால் இந்த இரண்டு பக்கங்களையும் கூட்டணும். அதனால் 2r + l அப்படின்னு நான் சொல்கிறேன். இதான் என்னது செக்டார் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. செக்டார் ஆஃப் சர்க்கிள்.